பாய்டா செல்லம். ஓகே, ஊருக்கு போயிட்டு வரேன். பாருங்கள், அனிருத்தை விட்டுட்டு நான் ஊருக்கு கிளம்பிட்டேன். எங்கள் அம்மாவுக்கு ஒரு சர்ப்ரைஸ் விசிட்டாக ஸ்ரீரங்கம் கிளம்பிட்டேன். பாருங்கள், அம்மா ஊருக்கு போகிறேன் எவ்வளோ சந்தோஷமாக புக்கு படிச்சுட்ருக்கேன். கொஞ்சம் கூட ஒரு அழுக எதுவுமே இல்லை. கேட்டால் அம்மா நீங்கள் தான் 3 நாளில் வந்துடுவீங்களே அப்படிங்கிறான். பயடா தங்கம், தூங்கு. ரொம்ப நேரம் ஐபேட்லாம் பார்க்காது, சரியா? இல்லை சொல்கிறேன் உங்ககிட்ட நான். ஓகேவா? பாய். ஊருக்கு கிளம்பியாச்சு. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நான் அப்போ வந்து ஸ்ரீரங்கம் கிளம்பிட்டேன். அம்மா கிட்ட நான் சொல்லலை ஆக்சுவலாக என்ன பிளான் அப்படின்னு. நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து புனேல அக்டோபர் 26 27 பார்த்திங்கன்னா நான் வந்து டிக்கெட்ஸ் புக் பண்ணிட்டேன் ஸ்ரீரங்கம்க்கு. ஜஸ்ட்டு 3 days தான் அப்படிங்கிறதுனால. அது மட்டும் இல்லாமல் எனக்கு கொஞ்சம் அங்கே வேலையெல்லாம் இருந்தது. ஸோ 3 நாளுமே எனக்கு வந்து வெளி வேலைகள் தான் இருந்தது. ஸோ அதனால நான் அனிருத்தையும் கூட்டிகிட்டு போகல, அவனுக்கு கொஞ்சம் அலைச்சலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து ட்ரிச்சி ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நைட்டில் வந்து 2 ட்ரெயின் இருக்குது, மேங்களூர் எக்ஸ்பிரஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ராக்ஃபோர்ட் எக்ஸ்பிரஸ். ஆக்சுவலாக வந்து என்னோடய தம்பியும் அன்றைக்கி வந்து ஊருக்கு வந்தான். முன்னாடி நாளே எனக்கு தெரியும் என் தம்பி வந்து நெக்ஸ்ட் டே ஊருக்கு கிளம்ப போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் என் தம்பிக்கிட்ட மட்டும் சொல்லியிருக்கேன். அவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கிறான். அவன் எப்படி புக் பண்ணான்னா, அவன் தட்கலில் புக் பண்ணானா. ஸோ அவன் ராக்ஃபோர்ட்டில் வந்தான், நான் வந்து பெங்களூரில் வந்தேன். பாருங்கள், பூலோக வைகுண்டம்னு சொல்லுவோம்ல, ஸ்ரீரங்கம் நம்ம ரீச் ஆயாச்சு. 2 ட்ரெயினுக்கும் ஒரு 15 to 20 minutes தான் டிஃப்ரென்ஸா. சரி, ஓகே, நம்ம வந்து இறங்கிட்டு நான் ஸ்டேஷன்லேயே வெயிட் பண்ணுறேன், நீயும் வந்துடுறா, நம்ம 2 பேரும் சேர்ந்து வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸ்ரீரங்கம் வந்தோடனே பாருங்கள், என் மூஞ்சியே பொலிவாயிடுச்சுன்னு சொல்லுவேன். இந்த ஹாஸ்டலில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்லாம் படிப்பாங்கல்ல, அப்போ சொல்லுவாங்கள்ல ஹோம் சிக் ஆகிட்டோம், வீட்டுக்கு போகணும் சொல்லிவிட்டு, அந்த மாதிரி நான் ஆகிட்டேன்னு சொல்லுவேன். ஏன்னா எங்கள் அம்மாவை பார்த்து கிட்டத்தட்ட என்ன சொல்கிறது, ஒரு 5 months ஆகிடுச்சு. ஒரு பெரிய லாங் கேப்பு, ரொம்ப நாள் ஆகிடுச்சா. அவங்கள போய் எப்படா பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. அதுக்காகவே நான் வந்து இந்த திவாலி ட்ரிப்புக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணேன். 2 ட்ரெயினும் வரத்துக்கு ரொம்ப நேரம்லாம் இல்லைங்க. ஜஸ்ட்டு நான் என்ன சொல்கிறது, ஒரு 5 to 10 minutes தான் டிஃப்ரென்ஸ் இருந்தது. கரெக்டாக நான் பிளாட்ஃபார்மில் இறங்கின உடனேவே ராக்ஃபோர்ட் எக்ஸ்பிரஸ் வந்து கொண்டு இருக்கிறதுன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் வந்தது. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயாச்சு. போனது பார்த்திங்கன்னா அம்மாவுக்கு ரொம்ப ஹாப்பி. அப்போயே வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன், பட் ஏர்லி மார்னிங்காக அதனால சரி ஓகே இப்போ அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேணாம் சொல்லிட்டு எடுக்கல. இப்போ சமையல் வேலைகள் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. என்ன சமையல்னா, முருங்கைக்காய் போட்டு பொரிச்ச கூட்டு தான் அம்மா அப்பா ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. எங்கள் அம்மா வந்து கூட்டு வந்து செம்ம டேஸ்ட்டாக ரெடி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேரட் பொரியல் ரெடி. இந்த முருங்கைக்காய் கூட்டு ரெடி பண்ணுறது ரொம்பவே ஈஸிங்க. ஃபஸ்ட்டு முருங்கைக்காவை வந்து நம்ம வேக வச்சுக்கணும். எண்ணெய் கடுகு மட்டும் போட்டுட்டு தண்ணியில் நம்ம முருங்கைக்காயை வேக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் தேங்காய், சீரகம், சிகப்பு மிளகாய் இது 3ஐயும் அரைச்சி பார்த்திங்கன்னா நம்ம வந்து முருங்கைக்காய் கூட ஆட் பண்ணிவிட்டு வேக வச்சு துவரம் பருப்பு ஆட் பண்ணோன்னா நம்மளோட பொரிச்ச கூட்டு ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து ஸ்பெஷலான பருப்புசிலையும் ரெடி ஆகிட்டுருக்கு. நல்லா தெம்பாக சாப்பிட்டுட்டு நாங்கள் இப்போ பார்த்திங்கன்னா மங்களன் மங்கள் போகிறோம். ஆக்சுவலாக வந்து மங்களன் மங்கள் போகணுங்கிற ஐடியா சுத்தமாகவே இல்லை. நான் கரெக்டாக வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அது வளர்றேன். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எல்லார்ட்டையும் பேசிகிட்டு இருந்தேன்னா அப்போ வந்து கிருத்திகா ஃபோன் பண்ணி சொன்னான், சீட்டு முடிஞ்சிருத்தேடி, நீ போயிட்டு வாங்கிட்டு வந்துடுன்னு சொல்லிட்டு. ஓகே, நல்ல ஐடியாவாக இருக்குன்னு சொல்லி கிளம்பிட்டோம். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 3:20 ஆகுது. ஸ்ரீரங்கம் வந்தாச்சு, மார்னிங்கே வந்தாச்சு. எங்கள் அம்மாவுக்கு சர்ப்ரைஸாக இருந்தது. ஆக்சுவலாக அப்போ நான் வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன், பட் அம்மா வந்து தூக்க கலக்கத்தில் இருந்தாங்களா, அதனால நான் எடுக்கலை. அம்மா, நீங்கள் சர்ப்ரைஸாக ஃபீல் பண்ணிங்களா? சர்ப்ரைஸாக ஃபீல் பண்ணேன். இப்போ நாங்கள் வெளில கிளம்பிட்டோம். நான், அம்மா, தம்பி 3 பேரும் மங்களன் மங்கள் போகிறோம். ஆக்சுவலாக எங்களோட சீட்டு முடிஞ்சு போச்சு. அதுக்கு வந்து கொஞ்சம் என்ட்ரிலாம் போட வேண்டிய வேலை இருக்குது. அப்புறம் என் மோதிரத்தில் அந்த கல் விழுந்துடுது. 1 வருஷமாக அந்த கல்லை ஒட்ட வைக்கவே இல்லை, அதையும் ஒட்ட வைக்கணும். ஓலா புக் பண்ணால் கிடைக்கவே இல்லைங்க. ஒரு 4-5 ஓலா புக் பண்ணிட்டோம், கிடைக்கல. இப்போ புதுசாக நான் உங்களுக்கு கூட அந்த நம்பர் வேணால் காட்டுறேன். மீட்டர் ஆட்டோன்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட்டு நம்ம அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னால் அவங்க ஆட்டோ அனுப்புகிறாங்க. ஸோ நாங்கள் மீட்டர் ஆட்டோ தான் இப்போ வந்து புக் பண்ணியிருக்கோம். போயிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், மலைக்கோட்டை தெரியுதா அவங்களுக்கு அந்த கார்னரில். இப்போ நம்ம வந்து காவேரி பாலமில் போயிட்டுருக்கோம். ஃபுல்லாக இருக்குது வாட்டர், நல்ல மழையாக இங்கே. இப்போவுமே நாங்களே கிளம்பிட்டோமேன்னு செம்ம மழை. கிளம்பிட்டு கீழே உட்காந்துருந்தோம் படியில். நாங்கள்
ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து சீட்டு போட்டிருந்தோம். ஃபஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட் மட்டும் தான் பார்த்திங்கன்னா நான் வந்து டைரெக்டாக அங்கே மங்கலில் பே பண்ணேன். ரிமைனிங் எல்லா இன்ஸ்டால்மெண்ட்ஸும் நான் வந்து ஆன்லைனில் தான் பார்த்திங்கன்னா பே பண்ணேன்னா. ஸோ ஃபஸ்ட்டு போயிட்டு நம்ம வந்து என்னென்ன டேட்டில் பே பண்ணோம் அப்படிங்கிறத கார்டில் ஜஸ்ட்டு வந்து என்ட்ரி போட்டுட்டு வரணும். இப்போ நம்ம மங்கள் வந்தாச்சு. வேறு சில பிளான்ஸ் தாங்க இருந்தது. இந்த தடவை வந்து மங்கள் போகணும், கோல்டு வாங்கணும் அப்படிங்கிற ஐடியாவே இல்லை. கார்த்தால கிருத்திகாவுக்கும் ஆக்சுவலாக சர்ப்ரைஸாக இருந்தது நான் வந்து ட்ரிச்சி வந்திருக்கிறது. ஸோ வீடியோ காலில் பேசிகிட்டு இருக்காருப்பா அவள் சொன்னால் ஏன்டி சீட்டும் முடிஞ்சு போச்சு இல்லை, பேசாமல் போய் வாங்கின்னு வந்துரு. ஏன்னா திரும்ப நம்ம நெக்ஸ்ட் டைம் நான் திரும்ப இப்போ ஸ்ரீரங்கம் போகிறதுக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அரவுண்ட் ஒரு 6 months ஆகும். அதுக்குள்ளே எப்படி கோல்டு ரேட் ஜாஸ்தி ஆகிடும் அப்படிங்கிற ஐடியாவில் பார்த்தீங்கன்னா கிருத்திகா என்கிட்ட சொன்னால். ஆக்சுவலாக அந்த ஐடியாவும் எனக்கு வந்து ரொம்ப என்ன சொல்கிறது நல்லதாக தான் தோணுச்சு. அதனால போய் வாங்கிட்டு வந்துட்டேன். மங்களில் பார்த்திங்கன்னா வீடியோஸ் வந்து நாட் அலவுட் அப்படி சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் வீடியோஸ் எடுக்க முடியல. அவங்க சொன்னாங்க உங்களுக்கு வேணால் நீங்கள் ஃபோட்டோஸ் எடுத்துக்கோங்க, இல்லைனா ஆன்லைனில் கூட நீங்கள் வீடியோ கால் பண்ணிக்கோங்கன்னு சொன்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் ஜுவல் எல்லாத்தையுமே வந்து ஷார்ட்லைஸ் பண்ணிவிட்டு ரொம்ப பிடிச்சிருந்ததை ஃபோட்டோவில் எப்படி இருக்குது அதே மாதிரி கிருத்திகாவுக்கும் சென்ட் பண்ணி அவளோட வியூவும் கேட்டுக்கிட்டோம் எது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ புதுசாக குட்டியாக சாரீ மாதிரி வச்சுருக்காங்க. ஏன்னா நம்மளோட ஜுவல்லை வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் வேருக்கு தானே போடுவோம், அதுக்கு எப்படி சூட் ஆகுது அப்படின்லாம் சொல்லிட்டு ஒரு வழியாக வேலையெல்லாம் முடிஞ்சுது. ஸ்ரீதர் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப நொந்துட்டான். நாங்கள் வந்து குழந்தையா இருக்கிறப்ப மங்களுக்குள்ளே போனோம், இப்போ தான் வெளில வந்திருக்கோம். எங்கள் அம்மாவோட முகத்தை பாருங்கள், டயர்டு. இப்போ எங்களோட கடை எப்போவுமே நாங்கள் வந்து இங்கே தான் வந்து சாப்பிடுவோம், அந்த கடைக்கு தான் வந்திருக்கோம். அங்கே வசந்த பவனுக்கு ஆர்டர் பண்ணியாச்சு, இனிமேல் சாப்பிட வேண்டியதான். ரொம்ப டயர்டாக இருக்கிறோம். எங்களுக்கு எப்போவுமே இந்த வசந்த பவனில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே வந்து கோபி 65 ரொம்ப நல்லாயிருக்கும். நாங்கள் போன டைமும் 9 o'clock ஆகிடுச்சா, ஸோ அதனால வந்து இப்போ அது இல்லை மேடம்னு சொல்லிட்டாங்க. ஸோ நாங்கள் வந்து தோசை அப்புறம் சோளா பூரி இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு இப்போ வீட்டுக்கும் வந்தாச்சு. மேலே ஏறிட்டுருக்கேன். நாங்கள் அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு ஹாரம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அட்டிகை தான் மங்களில் வாங்கினோம். என்னால் அங்கே வந்து ஃபுல்லாக வீடியோ எடுக்க முடியல. பட் சில பெஸ்ட்டாக இருந்தது, அழகாக இருந்த கலெக்ஷன்ஸை ஜஸ்ட்டு நான் வந்து இமேஜஸ் மாதிரி அப்லோட் பண்ணியிருக்கேன் வீடியோவில். உங்களுக்கு அதில் என்ன பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வாங்கின ஜுவல்லை நான் வீடியோவோட எண்டில் வந்து ஆக்சுவலாக வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இந்த அனிருத்தும் ராகேஷும் பாருங்கள் சென்னையில் இருக்காங்கல்ல, நல்ல ஜாலியாக வெளில சுற்றிட்டு இருந்திருக்காங்க. நான் இப்போ பாருங்கள் அனிருத்தோட ஒரு வீடியோ வந்து அட்டாச் பண்ணுறேன். நல்லா ஜாலியாக போயிட்டு பீச்சுக்கு போயிட்டு ஃபுல்லாக சுற்றிட்டு அங்கே இருக்கிற ஃபுட் எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி சாப்பிட்ருக்காங்க. அனிருத் குட்டிக்கு பார்த்திங்கன்னா இந்த பொட்டேட்டோ ரொம்ப பிடிக்கும், ஸோ அதான் அவன் சாப்பிட்டுட்ருக்கான். எங்களுக்கு பார்த்திங்கன்னா ஜுவல் வாங்கி செலக்ட் பண்ணி பே பண்ணவே பார்த்திங்கன்னா டைம் ரொம்ப ஆகிடுச்சு. ஸோ வந்து மங்களில் ஆசாரி இல்லை, அதனால என்னோடய மோதிரத்தை ரெடி பண்ண முடியல. தெரியல, நாளைக்கு போவேனா என்னங்கிறத பார்க்கலாம். அதுதான் பார்த்திங்கன்னா நாங்கள் வாங்கின ஜுவல்லரி.